கால்லாம் ரொம்ப வலிக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இடியாப்பம் செஞ்சு தாங்க. சாப்பிடணும் ஆசையா இருக்குது. மாசமாக வேற இருக்கிறா, ஆசைப்பட்டு கேட்டுட்டான். சரி இடியாப்பம் தானே, நம்ம கேட்குறப்ப வந்து கேட்குறதெல்லாம் வந்து பண்ணி கொடுப்போம். இடியாப்பம் தானே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கடையில் இடியாப்பம் பாக்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கும் இடியாப்பம் பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து வீட்டில் இருந்து இட்லி சட்டியில் வந்து அப்படியே பிணைஞ்சு வந்து அப்படியே புழிஞ்சிட்டாங்க. மாசமாக இருக்கிறவங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் வாங்கி கொடுக்கணும், இல்லைனா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து கடையில் வந்து நான் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன். அவள் மாசமாக இருக்கிறனால வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சிருவேன். அவளால் செய்ய முடியலனாலும் அவள் வந்து சொல்ல வந்து நான் செஞ்சிருவேன். ஃபைனலாக வந்து நான் இடியாப்பம் செஞ்சுட்டேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சுருந்தேன், ஆனால் சீனி வந்து போடலை. வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பா அவங்க வந்து தேங்காய் பால் சாப்பிட மாட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு எனக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சேன். எப்படி இருக்குன்னு தெரில, ஓரளவு நான் நல்லா தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு தெரில, நல்லா தான் இருக்குன்னு இருக்கா. அப்படி பாப்பா 2 பேருக்குமே இடியாப்பம் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு தேங்காய் பால் இல்லை, சீனி தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா 2வது பாப்பா 2 பேருக்கும் வந்து இடியாப்பம் செஞ்சு கொடுத்துட்டோம். அவங்க சாப்பிட்டுட்டு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்ச ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.